நம்ம ஜெயாவை அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பிள்ளைகளுமே அம்மா மாதிரி பாக்குறாங்க. இதனால நம்ம எம்ஜிஆரும் நீ அரசியலுக்கு வந்தாதான் சரியா இருக்கும்னு சொன்னதுமே நம்ம ஜெயாவும் அடுத்த நாள் கட்சியோட புடவையனா கட்டிட்டு அன்னையில இருந்து அவங்களுக்கு அரசியலோட வாழ்க்கை தொடர ஆரம்பிக்குது. இவங்க கட்சி புடவையை கட்டிட்டு கட்சி ஆபீஸுக்கு வந்ததுமே அங்க இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருமே மரியாதை செலுத்தி எழுந்திருக்கிறாங்க. இவங்க கட்சிக்குள்ள வந்ததுல இருந்து தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா பள்ளிகளிலும் சத்துணவு திட்டம்னா நல்லா செயல்பட ஆரம்பிக்குது. இது மட்டும் இல்லாம அந்த பசங்களும் நல்லா சாப்பிட்டு நல்லபடியா படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜெயலலிதாவும் அரசியல்ல படிப்படியா வளர்ந்து ராஜ்யசபா எம்பியாவே மாறிடுறாங்க. இவங்க டெல்லிக்கு போனதுமே பிஎம்ஆ இருக்கிற இந்திரா காந்தியை பார்த்து கூட்டணியை பத்தி பேசி முடிவும் பண்ணிடுறாங்க. இதனா டிவில நியூஸ்ல பாக்குற நம்ம எம்ஜிஆர் கூட இருக்கிற ஆட்கள்லாம் நம்ம கிட்ட என்ன ஏதுன்னு யோசிக்காமலே இவங்களா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இவங்கள கட்சியை விட்டே தூக்கிடலான்னு நம்ம எம்ஜிஆர் கிட்ட சொல்றப்ப அவருக்கும் வேற வழி இல்லாம சரின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஜெயாவை கட்சியை விட்டு தூக்கிட்டோம்னு சொன்னதுமே நம்ம ஜெயாவும் பயங்கர கோவமா எனக்கு இந்த கட்சி தேவைப்படாது, இந்த கட்சிக்கு தான் நான் தேவைப்படுவேன், அப்ப நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. கொஞ்ச நாள்லயே நம்ம எம்ஜிஆருக்கு உடம்பு சரியில்லாம போய் சிகிச்சைக்காக அமெரிக்கா கிளம்பிடுறாரு. நம்ம எம்ஜிஆரும் 3 மாசம் கழிச்சு அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு மறுபடியும் வராரு. இவரை விசாரிக்கிறதுக்கும் இவரை வரவேற்கிறதுக்கும் பல தலைவர்கள் வந்திருந்தாலும் ஜெயலலிதாவை மட்டும் காணோம். இதனால இவரும் ஜெயலலிதாக்கு கால் பண்ணி நான் உன்னை பார்க்க வரேன், உன்னை எனக்கு பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்றாரு. இவங்களும் எம்ஜிஆர் வராங்கன்னு நல்ல வெரைட்டியான சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி நல்ல ட்ரெஸ்னா போட்டு டிப்டாப்பா உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே நம்ம எம்ஜிஆர் நெஞ்சுவலி வந்து இறந்துட்டாங்கன்னு நியூஸ் வருது. அவரோட உடலை எல்லா தலைவர்களும் எல்லா பொதுமக்கள் ரசிகர்கள் எல்லாம் பாக்குறனால ராஜாஜி ஹால்ல தான் வச்சிருக்காங்க. அங்க நம்ம ஜெயாவை பார்க்கலாமேன்னு வராங்க. ஆனா நம்ம ஜெயாவை உள்ளவே விட மாட்டாங்க. நம்ம ஜெயாவோ எப்படியோ நம்ம எம்ஜிஆர் பக்கத்துல வந்து நின்னுறாங்க. நம்ம ஜெயாவை பிடிக்காத அந்த கட்சி ஆளுங்கன்னா முடிய புடிச்சு இழுக்கிறதும் கில்றதும் புடவைய புடிச்சு இழுக்கிறதுமான அவங்கள போவிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்றாங்க. நம்ம எம்ஜிஆர் இறுதி சடங்குக்கு தூக்கிட்டு போறப்ப நம்ம எம்ஜிஆரோட வண்டியிலேயே போயிடலாமேன்னு பார்த்தா நம்ம ஜெயாவை வண்டியிலேயே ஏற விடாம கீழே தள்ளி விட்டுறாங்க. நம்ம ஜெயாவோ பிரஸ் மீட்னா வர சொல்லி இந்த கட்சிக்கு நான் தான் பொது செயலாளர்னு அறிவிச்சிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம எம்ஜிஆர் கூட இருக்கிறவங்கன்னா யார் கட்சிக்கு யார் பொது செயலாளர் ஆவான்னு மறுபடியும் ஜெயாவை வெளியில துரத்தி விட்டுறாங்க. அடுத்தடுத்த எலெக்ஷன்ல 3 முறையுமே இந்த கட்சி தோத்துதான் போகுது. இந்த பக்கம் நம்ம கலைஞரும் 3வது முறையா சிஎம் ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 5ன்னு போட்டு போங்க.